சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, மனதுக்குள் ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு மிகவும் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கின்றாய். ஆனால் உனக்கு தெரியவில்லை, உனக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் நடக்க இருக்கிறது. அதனால் உன் வாழ்க்கையே மாறப்போகிறது என்பது உனக்கு தெரியவில்லை குழந்தையே. உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடங்களும் ஏதாவது ஒரு அற்புதங்களை செய்து உன் வாழ்க்கையை மாற்றிவிடலாம் என்று நானும் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் சில சமயங்கள் உன் தடையானது, உன்னுடைய கர்மாவானது அதை செய்ய விடாமல் தடுக்கிறது. கேட்கலாம், நீ செய்த தவறுக்கு நானும் செய்துதானே தண்டனையை அனுபவிக்கின்றேன். உனக்கு நான் ஆசையாக ஒரு செயல் செய்ய வரும்பொழுது அது நடக்கக்கூடாது என்பது என்னுடைய ஏமாற்றம் தானே. எனக்கும் அதில் வலி உண்டு. நீ நன்றாக இருந்தால்தான் நான் நன்றாக இருப்பேன். உன் முகத்தில் எப்பொழுதும் அந்த சிரிப்பு இருந்தால்தான் என் முகத்திலும் கவலை இல்லாமல் என்னால் இருக்க முடியும். சாயப்பா என்ன, அவர் நன்றாகத்தானே இருக்கிறார். அவரை எல்லோரும் ராஜா போல் வைத்திருக்கிறார்கள். நம்மளை கண்டு கொள்ளவில்லை என்று நீ நினைக்கிறாய். குழந்தையே, நான் ராஜாவாக இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, என்னுடைய குழந்தைக்கு நான் அப்பாதான். என்னுடைய உறவுகளுக்கு நான் எப்பொழுதும் உறவுதான். நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு நான் எப்பொழுதும் என்னுடைய கடமைகளை நிச்சயமாக செய்வேன். உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய குடும்பத்தில் புதிய ஒரு விஷயங்களை நீ பார்ப்பாய். உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் தூக்கி எறியும் அளவுக்கு ஒரு சுப நிகழ்வு உன் வீட்டில் அரங்கேறும். அதன் மூலமாக உனக்கு எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு போதும். அது என்னவென்று காலம்தான் உனக்கு காட்ட. எந்த ஒரு நிலையிலும், எந்த ஒரு குழப்பத்திலும், எந்த ஒரு தவறான முடிவையும் எடுத்து விடாமல் நல்ல முடிவுகளை எடுங்கள். உங்களுக்கான அதிர்ஷ்டம் நிச்சயமாக வரும். நீ செய்யும் ஒரு சிறு விஷயம் கூட உன்னை பெரிய ஆளாக ஆக்கிவிட காலம் உனக்கான பதிலையும், நேரம் உனக்கான சந்தோஷ வாழ்க்கையையும் உனக்கு தரும். தைரியமாக எப்பொழுதும் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.